Hi friends, welcome to Mekan Recipes. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டேஸ்டியான கிரேவி ரெசிபி வந்து இந்த வீடியோல செஞ்சு காமிக்க போறேன். சோயா சங்க்ஸ் வச்சு நான் இந்த கிரேவி பண்ணியிருக்கேன். இது கூட கேப்சிகம், பொட்டேட்டோ இதெல்லாம் வச்சு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் இந்த கிரேவில காட்ட போறேன். ரொம்ப டேஸ்டியான இந்த கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் வந்து 1 கப் சோயா சங்க்ஸ் வந்து இந்த மாதிரி வேக வச்சு அதாவது சுடுதண்ணில போட்டு வேக வச்சு அதை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பெரிய சோயா சங்க்ஸும் யூஸ் பண்ணலாம் இல்லனா சின்னதும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். ஒரு அரை கேப்சிகம் வந்து நான் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். இதையும் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். அதையும் வந்து எல்லாமே பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து நான் இதை வந்து வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதால நான் அவ்வளோ பெருசாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டைம் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். ஒரு 2 விசில் மட்டும் வேக வச்சா போதும். நல்லா எல்லாமே வந்து வெந்துடும். இப்போ 2 விசில் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. பார்த்தாலே நமக்கு தெரியும் இது வெந்துருச்சுன்னு. தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருக்கு. உருளைக்கிழங்கும் வந்து நல்லாவே வெந்திருக்கு. பாருங்கள் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அவ்வளோதான். இப்போ நான் இன்னொரு கடாயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சின்ன டீஸ்பூன் வந்து நான் ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் தான். எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து இந்த எண்ணெயில் வந்து வதக்கணும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் வந்து கரம் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் கறி மசாலா உங்கள்கிட்ட என்ன மசாலா வந்து இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். கிச்சன் கிங் மசாலா இல்லை மேகியில் நிறைய மசாலா வருது, அந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கணும். இப்போது நான் இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி திப்பியாக இல்லாமல் நல்லா ஒரே மாதிரி க்ரீம் ஃபார்மில் இருக்கும். அதனால அந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு வந்து சேர்த்துக்கணும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஏற்கனவே வெஜிடபிள்ஸ்லேயும் வந்து உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து வந்து செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும் நம்மளுக்கு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச காய்கறியை இதில் வந்து சேர்த்துற வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியான ஒரு கிரேவி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை வந்து ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி, புலாவ் இதுக்கெலாம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நான் ட்ரை ஃபெனுக்ரிக் அதாவது கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கலந்துட்டு ஒரு 7 to 8 நிமிஷம் நீங்கள் வந்து மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிடும், கிரேவியும் திக்காகிடும் உங்களுக்கு. அவ்வளோதான். நான் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான சோயா சங்க்ஸ் பொட்டேட்டோ கேப்சிகம் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கம்மியான பொருள் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன்.
ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி வந்து இது செய்யணும் சாப்பிடணும்னு தோணும். அந்தளவுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஈஸியான கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய குக்கிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி குக்கிங்.